ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் காளான் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அந்த எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டு அது பொரிஞ்சு வரட்டும். அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு ஆனியன் போட்டு அதை நல்லா வதக்குங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸு தக்காளி இதையும் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டு வதக்கிக்கிங்க. அப்புறம் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் சால்ட்டு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, பெப்பர் தூள் இது எல்லாமே போட்டு நல்லா சிம்மில் வச்சு இதையும் நல்லா வதக்கிக்கிங்க. அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிற காளான் போட்டு அதையும் நல்லா இதோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ இந்த காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.